ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆஃப்டர் ஈவினிங் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்து நான் லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 68 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 267 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் ஒரு 266 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 233 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 88 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் விற்றுருக்குது 686 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 961 கோடிக்கு. டிஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோநெட் எல்என்ஜி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மா ப்ளஸ் வந்து அவங்களோட சப்சிடரி டேரோஃபார்மா இது 2 ரிசல்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த 4 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரோநெட் எல்என்ஜி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 734 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 591 கோடி பண்ணியிருக்காங்க. 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 38% கீழே விழுந்திருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 1190 கோடி பண்ணியிருக்காங்க. 38% டவுன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 38% நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ 13,793 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 13,873 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு மார்ஜினல் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெவன்யூவில். நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு ஒரு ஷேருக்கு 3 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Q4ல் அவங்களோட தாகஷ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா 219 TBTU, அதாவது இந்த TBTUனா ட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் ஆஃப் எல்என்ஜி வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து 218 TBTU, அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 172 TBTU அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த TBTU நான் சொல்கிறது வந்து TBTUங்கிறது அந்த வேல்யூ நான் சொன்னேன். அது அந்த மச் ஆஃப் எல்என்ஜி வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வால்யூம் எல்என்ஜி வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் குவார்ட்டரில் ஓவரால் எல்என்ஜி வால்யூம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணது வந்து 234 TBTU அப்படின்னு சொல்கிறாங்க. அதே முந்தின குவார்ட்டரில் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 232 TBTU அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 185 TBTU வந்து அவங்க எல்என்ஜி வால்யூம் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாட்டு அவங்க எவ்வளோ டெர்மினல் ப்ராசஸ் பண்ணியிருந்த அவங்களோட தாகஷ் டெர்மினல் ப்ராசஸில் எவ்வளோ TBTU எல்என்ஜி வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னா 865 TBTU. அதே வந்து சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாட்டு நான் சொல்கிறது இப்போ முந்தின வருஷத்தில் 704 TBTU வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் எல்என்ஜி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாட்டி எல்என்ஜி வால்யூம் ப்ராசஸ் பண்ணது 919 TBTU. அதே முந்தின வருஷத்தில் 752 TBTU அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. பட் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 310 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 13 இருக்குது. இந்த ஷேர் நான் ஒரு 260 270 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அந்த பெட்ரோநெட் எல்என்ஜியில். இப்போதைக்கு நான் கை வைக்கல பெட்ரோநெட் எல்என்ஜியில். இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்களோ உங்களுக்கு 3 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் கிடைக்கும். இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4137 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டரில் லாஸ்ட் இயரில் 4288 கோடி பண்ணியிருக்காங்க. 3.5% டவுன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் அவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3rd இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.75 ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரீம் டிவிடன் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11,978 கோடி, 2.5% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 12,285 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவன்யூ வந்து ஒரு மார்ஜினலி கீழே விழுந்திருக்கு. 12,305 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 12,557 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால்ட்டு பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்கு அவங்களோட ரிசல்ட்ஸு. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா 326 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ப்ரைஸ் 326 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 19 இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். அந்த ஷேரில் நமக்கு ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக கிடைக்கும். 2.75 காசு டிவிடன் கிடைக்கிறாங்க அந்த ஷேரில். யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ 2.75 காசு ஒரு 3rd இன்ட்ரீம் டிவிடன் உங்களுக்கு கிடைக்கும். இது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடை பொறுத்திருக்கலாம் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்கோட எம்டி அண்ட் சிஓ ரமேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா நிதி ஆண்டு 25 வந்து நாங்கள் வந்து 100 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க வந்து அவங்களோட 840வது பிரான்ச்சை அயோத்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்பர்சன் மீனா ஹேமச்சந்திராவை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க நிதியாண்டு 25 நாங்கள் 100 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி MD and CEO ரமேஷ் பாபு கரூர் வைசியா பேங்கோடவர் அவர் சொல்லியிருக்காரு. இது கரூர் வைசியா பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2654 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 34% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,982 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 10,930 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டு 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எபிட்டா 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3034 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 2802 கோடியாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 25.3% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து 25.6% இருக்குது. எபிட்டா மார்ஜின் கீழே விழுந்திருக்கு. அவங்களோட பிஸ்னஸில் 2 பிஸ்னஸ், ஒன்று வந்து அவங்களோட குளோபல் ஸ்பெஷாலிட்டி, இன்னொன்று எமர்ஜிங் மார்க்கெட். இது மட்டுமே $1 பில்லியன் ஆனுவல் சேல்ஸை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டு 24. அவங்களோட ஏபிஐ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1918 கோடியாக இருக்குது. 1918 கோடியாக இருக்குது. 2.7% வந்து கீழே விழுந்திருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஃபார்மேஷன் சேல்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாட்டு அவங்க யூஎஸில் வந்து ஃபார்மேஷன் சேல்ஸ் யூஎஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக $1854 மில்லியன் பண்ணியிருக்காங்க. 10.1% மேலே போயிருக்கு. யூஎஸில் அவங்களோட ஃபார்மேஷன் சேல்ஸ் இந்த குவார்ட்டரில் வந்து $476 மில்லியன் இருக்குது. 10.9% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் வந்து அவங்களோட டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸில் 33.5% அக்கௌண்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி வந்து குளோபல் ஸ்பெஷாலிட்டி சேல்ஸ் வந்து யூஎஸில் $271 மில்லியன் பண்ணியிருக்காங்க. 11.1% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. ஃபார்மேஷன் சேல்ஸ் அவங்களோட எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஃபுல் இயர் ஆட்டு யூஎஸில் $1041 மில்லியன் பண்ணியிருக்காங்க. 5.9% மேலே போயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. எமர்ஜிங் மார்க்கெட் சேல்ஸ் வந்து யூஎஸில் $245 மில்லியன் இருக்குது. இந்த Q4ல் 10.8% க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களோட டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸில் 17.2% அக்கௌண்டட் ஆகிருக்கு. அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 900 கோடி செலவழிச்சிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 665 கோடி செலவழிச்சிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அதிக அளவில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சன்ஃபார்மா 5 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ சன்ஃபார்மாவோட அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 23 ரூபா பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு சன்ஃபார்மாவில் வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு 5 ரூபா டிவிடன் கிடைக்கும். ஸோ இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சன்ஃபார்மாவோட இன்னொரு கம்பெனி தான் அவங்களோட சப்சிடரி டேரோ பார்த்தீங்கன்னா டேரோ ஃபார்மா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சூன் வந்து சீக்கிரம் வந்து சன்ஃபார்மாவோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு மாறிடும். இவங்க வந்து நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணதுனால அவங்களோட இது சேல்ஸ் வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $164.9 மில்லியன் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரால் சேல்ஸ் இந்த ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில். அவங்களோட கிராஸ் மார்ஜின் 53% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 51.6% இருந்தது, இப்போ 53% ஆட்டு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது $20.5 மில்லியன். அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் $16.3 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேரோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஓவராலாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா சன்ஃபார்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால. ஸோ இது வந்து சன்ஃபார்மாவோட சப்சிடரி தான் இந்த டேரோ ஃபார்மா. இவங்க வந்து விரைவில் சன்ஃபார்மாசிட்டிகளோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு மாறிடுவாங்க. இது சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட RBI வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிவிடன் கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர டிவிடெண்ட் எல்லாமே RBI தான் மாற்றி விடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அது இந்த நிதியாண்டு 24 மட்டும் பார்த்தீங்கன்னா 2.11 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதியாண்டு 24 மட்டும் 2,11,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரெக்கார்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.11 lakh crore வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இயர் 24 அனுப்பியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 608வது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதில் சக்திகாந்த தாஸ் சேர்மன்ஷிப்பில் நடந்திருக்கு. ஸோ அதில் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இன்றைக்கி ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 1% வந்து கீழே விழுந்திருந்து. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க 6 lakh ஈக்விட்டி ஷேர் வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர் ஆட்டம் அவங்க பேங்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா வச்சு. ஸோ யூஎஸ்ஓபி வராங்க, இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்னு சொல்லுவாங்க. இது அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு வந்து ஸ்டாக்கை வந்து லோ ப்ரைஸ் அல்லது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறது. இது யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா
எம்ப்ளாயீஸ் வந்து 10% ஈக்விட்டி, அதாவது டேரக்டர் ப்ரொமோட்டரை தவிர்த்து யாரெல்லாம் 10% ஈக்விட்டிக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களாம் அந்த இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளானுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை கொண்டு வராங்க. அந்த 6.5 lakh ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேரை வந்து கொண்டு வராங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி January 11, 2024 அவங்க வந்து இந்த இஎஸ்ஓபி ஈக்விட்டி ஷேரை வந்து 1.67 lakh ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் அந்த மெத்தடுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ராஜேந்திர கண்டேலால்வாலை வந்து குரூப் சீஃப் இன்டர்னல் ஆடிட்டர் ஆட்டம் சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஆட்டம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து June 1, 2024 எஃபெக்டிவ் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டேல்வால் வந்து அனிஷ் மாதவனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா May 31 வந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிரான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டேல்வால் பார்த்தீங்கன்னா 29 years ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. அவங்க 6.5 lakh ஷேர் வந்து ஃப்ரெஷ் ஆட்டு வராங்க, இஎஸ்ஓபி ஆப்ஷனில் வராங்க. இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தவரைக்குள்ள அப்டேட்டு. மஹிந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு புது காரை லான்ச் பண்ணியிருக்காங்க, XUV 700 வேரியன்ட் AX5 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 16.89 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு லக்ஸரி காரு மஹிந்திரா XUV 700 AX5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸு 16.89 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மஹிந்திராவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. கிளாண்ட் ஃபார்மா நெட் ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 145% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 192 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 78 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 1537 கோடி பண்ணியிருக்காங்க, 96% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 785 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில். எபிட்டா 358 கோடியாக இருக்குது, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 168 கோடியாக இருக்குது. 23% எபிட்டா மார்ஜினாட் இருக்குது. ஸோ சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 21% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து 436 million இருக்குது இந்த குவார்டரில். 3.7% ஆஃப் த ரெவன்யூ வந்து அவங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 ANDA வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் 6 ANDAs வந்து அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டி 20 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பக்காவாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 20 ரூபா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க அந்த கிளாண்ட் ஃபார்மா கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் 1978 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இப்போ 60 கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது. US, யூரோப், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா இங்கெல்லாமே அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கிளாண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு, 1790 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்சல்யூட்டாக சொல்லணும்னா 1796 அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே 20 ரூபா டிவிடன் கிடைக்கும் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ. ஸோ ரிசல்ட்ஸு, ப்ராஃபிட், ரெவன்யூ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மட்டும் 145%, ரெவன்யூ வந்து 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிளாண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7 times ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 208 கோடி பண்ணியிருக்காங்க, சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 28.5 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த டாமினோஸ் பீஸாவை ஆப்ரேட் பண்ணுறாங்களா அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 1572 கோடி பண்ணியிருக்காங்க, 23.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1269 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் கிடச்சிருக்கு, 170 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா 310 கோடியாக இருக்குது, 24.7% க்ரோத் காமிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 10 basis point இயர் ஆன் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 19.7% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1.2 rupees, அதாவது ₹1.20 ஒரு ஷேருக்கு டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா வச்சு ₹1.20 டிவிடன் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 792 மில்லியன் வந்து இதுக்கே ஒதுக்கி இருக்காங்க அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாமினோஸ் ஆப்ரேஷன் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டர்க்கி, அசர்பைசான், ஜார்ஜியா அலாங் வித் காஃபி இவங்களோட சேர்ந்து அக்யூசிஷனும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கண்ட்ரீஸில். ஸோ இன்டர்நேஷ்னல்லையும் உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 356 நியூ ஸ்டோர் வந்து இந்த வருஷத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளுக்கு ஒரு கடை அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸ் குரூப்போட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நியர்லி 3000 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே 23 நியூ ஸ்டோர்ஸ் வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ₹1.20 டிவிடன் கொடுக்குறாங்க ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.